அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். சொல்லமா என்னங்க? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம். ஃபாலோ ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். யாருடைய அடிச்சுவடு? இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடு. இந்த உலகத்தில் நாம் ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்ல விதமா இருக்கிறவர்களை ஆண்டவர் சொல்றாரு ஃபாலோ பண்றதுல தவறு கிடையாது. ஆனா எங்காயிலும் ஒரு மனிதன் எங்கேயாவது ஒரு குறையை வைத்து தன்னை ஃபாலோ பண்ணுகிறவர்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுகிற காரியங்கள் நிறைய இருக்கு. நாம் நம் தகப்பனை ஃபாலோ பண்ணலாம், நம் தாயை ஃபாலோ பண்ணலாம், நம்முடைய போதகர்களை ஃபாலோ பண்ணலாம், இதில் எல்லாம் தவறு கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்குள்ள? கர்த்தருக்குள் அவருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அப்போ ஒரு வசனம் அழகா சொல்றாரு, நம்ம பவுல் அழகா சொல்றாரு, நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா. அது யாருடைய அடிச்சுவடு? இயேசு கொடுத்த, இயேசு போன அதே அடிச்சுவடை தான் நான் சொல்லுவேன். இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தார், எப்படியெல்லாம் நம்மத்திலே அவர் வாழ்ந்த கொஞ்ச காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தார், எப்படியெல்லாம் இந்த உலக மக்களுக்கு அவர் நடந்து கொண்டார், எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அவர் நாம் எப்படி நடக்க வேண்டுமோ, நாம் எப்படி பின்பற்ற வேண்டுமோ, நாம் எப்படி வாழ வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்தாரோ, அதே போல இந்த இயேசுவை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அதே போலவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். சொல்லமா, ஃபாலோ ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ಆತನ என்ன சொல்றது ಕನ್ನಡದಲ್ಲಿ? ಆತನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ அல்லது அனுசரிசிரி. அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது மிக மிக அவசியம். எப்படிப்பட்ட அடிச்சுவடு? அவருக்கு 1000-10000 நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதலாவது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நன்மைகளின் நாயகன். சொல்லமா எல்லாரும்? எப்படிப்பட்டவர்? நன்மைகளின் நாயகன். நான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரேன் நான், ஏன்னா வராதவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஷார்ட்டாக நான் முடிக்க பார்க்குறேன். அவர் எப்படிப்பட்டவர்? நன்மைகளின் நாயகனாய் இருந்தார். 2வது வாரத்தில் பார்த்தோம் அவர் தியாகத்தின் நாயகனாய் இருந்தார். 3வது வாரத்தில் பார்த்தோம் அவர் அன்பின் நாயகனாய் இருந்தார். ஆக இந்த நன்மைகளின் நாயகனாய் இருந்தவரை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாமும் நன்மை செய்கிறவராகவே இருக்கணும், தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வசனம் அவரை குறித்து சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சொல்லலாமா? எப்படி சுற்றி திரிந்தாரு? நடந்து போகும் போதெல்லாம் எப்படி திரிஞ்சாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். மற்றவங்களை அடிக்கிறவரா, தீமை செய்கிறவரா அவர் சுற்றி திரியல. மாறாக அவர் எப்படி செய்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படின்னு சொன்னா அவரை தகப்பனாய் கொண்ட நான், அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நான், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நான் எப்படி பின்பற்றணும்? அதே நன்மை தான் செய்த நாம் பின்பற்ற வேண்டும். ஏன் நாம் நன்மை செய்யணும் கேட்கலாம். நான் எதுக்கு நன்மை செய்யணும்? இன்னொருத்தருக்கு ஆண்டவர் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். முதலாவது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரால உண்டாயிருக்கிறீங்க? கடவுளால உண்டாயிருக்கிறீங்க, இந்த தேவனால உண்டாயிருக்கிறீங்க. அப்போ நன்மை செய்ய நீங்க தேவனால் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது. முதல் காரியம் பார்த்தோம். 2வது, நன்மை செய்யாவிட்டால் அது எனக்கு என்னவா இருக்கு? பாவமா இருக்கு, தீமையா இருக்கு. என்னங்க, நான் நன்மை செய்யலன்னு சொன்னா என்னப்பா உதவி செய்யலன்னா தப்பா? அது ஒரு பாவம்னு நீ வரை சொல்றியே. நான் உங்களுக்கு விவரிக்கும் போது தெரியும். உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் வசனம் சொல்லுகிறது நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. என் வீட்டில் என் பெரியவங்களை நான் கவனிக்கிற நேரத்தில் நான் கவனிக்கலன்னு சொன்னா, வயதானவர்களை கவனிக்கலன்னு சொன்னா, என் பிள்ளைய அனாதையா நான் விட்டுட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் பிள்ளைங்களை அனாதையா விட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா? பிள்ளைய வளர்க்க தெரியுறதுல
வேற அஃபேர் வச்சு பிள்ளைங்களை நான் நடுத்தருவில் விட்டுறது, என் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நான் கவனிக்கிறதில்ல, அவங்கள மோசமாக நடத்துறது, இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி அவர்களெல்லாம் விசாரிக்க வேண்டிய நேரத்தில் நான் விசாரிக்கலைன்னு சொன்னால், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நான் நன்மை செய்யலைன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, வசனம் சொல்லுகிறது, அது என்னங்க எனக்கு அது பாவமாக இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்ய நானும் நீங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை நான் செய்யலைன்னா அது பாவமாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. இரண்டாவது, ஏன் நான் நன்மை செய்யணும்னு சொன்னால், நன்மை நான் தீமையை வெல்வதற்காக செய்யணும். தீமையை நீ தீமையினாலே வெல்லாமல் நீ நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. எதனால வெல்லணும்? ஒருத்தன் என்னை அடிச்சான்னா அடுத்து நான் அடிக்கிற வரைக்கும் என் மனசு ஆறாதுரா. ஒருத்தனை என் பல்லுல குத்துறான்னு சொன்னா மறுபடியும் அவனை குத்துற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், எனக்கு தூக்கமே வராது. பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. தீமைக்கு தீமை நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பழி வாங்குறத நீ எனக்கு விட்டுடுப்பா, நான் பதில் செய்வேன். பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, நன்மையை தீமையை நன்மையினால வெல்லு. ஒருவன் 1 மைல் தூரம் உன்னை ஓட சொன்னா, உனக்கு ஒரு தீங்கு இழைத்தா, ஒருத்தன் ஒரு கன்னத்தில் உங்களை அரைஞ்சா, நீங்க என்ன பண்ணுங்க, மறு கன்னத்தை காண்பீங்க. 1 மைல் தூரம் உன்னை ஒருத்தர் ஓட சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 2 மைல் தூரம் போங்க. தீமையை தீமையினாலே வெல்லாதீங்க, நன்மையினாலே வெல்லணும். அப்போ நான் எதற்காக நன்மை செய்யணும்? நன்மை தீமையை வெல்வதற்காக. 4வதாக அதில் பார்த்தோம், நன்மை செய்யவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் உருவானதே ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான், ஒருவருக்கு நன்மை செய்ய தான். மாங்காய் மரம் என்னைக்காவது அடம் பிடிச்சிருக்கா? நான் தேங்காய் தான் கொடுப்பேன்னு சொல்லி? இல்லை இல்லை இல்லை, நான் தேங்காய் தான் கொடுப்பேன். தேங்காய் மரம் என்னைக்குன்னு அடம் பிடிச்சிருக்கா? நான் மாங்காய் காயை தான், மாங்காய் கனியை தான் கொடுப்பேன்னு சொல்லி? நானும் நீங்களும் நன்மை செய்யறதுக்கு தான் உருவாக்கப்பட்டேன்னு சொன்னா, ஆனால் இன்னைக்கு அந்த மரங்கள்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, நம்ம மரம் தான் வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம தான் இல்லை இல்லை, எனக்கு என்ன இஷ்டமோ அதுதான் நான் கொடுப்பேன். எனக்கு இப்போ மாங்காய் கனி கொடுக்கணும்னா நான் மாங்காய் தான் கொடுப்பேன், இப்போ நான் வேற தேங்காய் கொடுக்கணும்னா நான் அதை தான் கொடுப்பேன். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், நானும் நீங்களும் யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயாயிடுச்சு, எல்லாம் என்ன ஆயிடுச்சு, புதுசா ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றார் ஆண்டவர்? எப்படி பிறப்பிக்கிறார்? நன்மை செய்யவே என்னையும் உங்களை சிருஷ்டித்தாருன்னு சொன்னா நன்மையை செய்யணும். ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறதா உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கவே என்று வேற எதையும் செய்யாதீங்க, சபிக்காதீங்க, யாரையும் சபிக்கிறதுக்கு போகாதீங்க, யாரையும் திட்டுறதுக்கு போகாதீங்க, யாரையும் சாபத்திற்குள்ளாக ஆக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண்டவர் அதற்கான பலனை கொடுப்பார், ஆண்டவர் அதற்கான திராணியை கொடுப்பார். ஒன்றும் அவர் செய்யாததை உங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. என்னங்க, இயேசு செய்யாததை செய்யுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலை. அவர் அடிச்சுவடை நான் பின்பற்ற எவ்வளவு பொறுமையாக இருந்தார், எவ்வளவு சாந்தமாக இருந்தார், எவ்வளவு நன்மையை செய்தார், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சார். அவர் செஞ்சது தான் நம்ம செய்ய சொல்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆக எப்படி, ஏன் நன்மை செய்வதுன்னு பார்த்தோம். எப்படி அப்படின்னு சொன்னால், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, வேறு யாரையும் நம்பி நன்மை செய்யாதீங்க. இவங்களுக்கு நான் நன்மை செஞ்சேன்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம நன்மை இருக்குது. நான் யாருக்குன்னா உதவி செஞ்சேன்னு சொன்னால், அவன் என்றைக்குனா உதவியாக இருப்பான்டா, செஞ்சு வச்சுக்கோ, கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோ, என்றைக்காவது அவனுக்கு நமக்கு தேவைப்படுவான், அந்த டைமில் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை. அப்புறம் என்னை நம்பி நான் நன்மை செய்கிறேன், எனக்கு திராணி இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, சரி நான் நன்மை செய்கிறேன். இல்லை, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மையை செய்ய. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. அடுத்ததாக, அப்படி நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவுதான் செய்கிறது இந்த மனுஷனுக்கு சோர்வு வந்துடுது. எவ்வளவுதான் செய்கிறது என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் பிள்ளைக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு சோர்வு வந்துடுது. கொஞ்சம் கூட திருந்த மாட்டிருக்க வந்துடுதா சோர்வு? நன்மை செய்ய முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துடுதா?
அப்ப ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. எப்படி நான் நன்மை செய்யணும்? சோர்ந்து போகாதீங்க. நீங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க. பவுலை விட பெரிய பிரச்சனை நம்ம அனுபவிக்கல. வேதத்தில் இருக்கிற பவுலை விட பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிக்கல. அவர் சொல்றாரு, எத்தனை கஷ்டங்கள் நான் பட்டேன், எத்தனை பாடுகளை நான் பட்டேன், எவ்வளவு தடவை நான் அடிக்கப்பட்டேன், எவ்வளவு தடவை நான் நொறுக்கப்பட்டேன், என் சொந்த மனுஷங்களால நான் மோசம் போக்கப்பட்டேன், அந்நிய ஜனங்களால நான் மோசம் போக்கப்பட்டேன், எத்தனை தடவை நான் காவல்ல இருந்தேன், எத்தனை தடவை நான் ஜெயிலில் இருந்தேன், எத்தனை தடவை நான் கடல்ல எத்தனை தடவை பிரச்சனையில் இருந்தேன், அந்த பிரயாணத்தில் கப்பல் சேதத்தில் இருந்தேன், எத்தனை தடவை பசியில் இருந்தேன், எத்தனை தடவை தூக்கம் இல்லாம இருந்தேன், எவ்வளவு பேர் என்னை எதிர்த்தாங்க, எவ்வளவு பேர் என்னை அடித்தாங்க, எவ்வளவு பேர் என்னை கொல்ல பார்த்தாங்க. ஆனாலும் நான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகல. ஏன்னா சபையை குறித்ததான அந்த பாரம் என்னை அழுத்திக் கொண்டே இருந்தது. அதை விட பெரிய கஷ்டம் நான் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனா என்ன ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க, யாரையும் எதிர்பார்த்து நன்மை செய்யாதீங்க என்றார். இரண்டாவதாக, அவர் தியாகத்தின் நாயகன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அவர் தியாகத்தின் நாயகன். அவர் தியாகம் செய்வதில் எப்படி செஞ்சாரு? வாஞ்சையோடு செஞ்சாரு. அப்போ அதுல முக்கியமான காரியத்தை பார்த்தோம். செல்ஃப்லெஸ் சர்வெண்டா தன்னை மாற்றிக்கொண்டார். என்ன பண்ணாரு? செல்ஃப்லெஸ் சர்வெண்டாவே வாழ்ந்தார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொசிஷனை காத்துக்கிறதுக்காக, அந்த அவங்களுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்வதற்காக என்ன பண்றாங்க? எனக்கு வேலை செய், எனக்கு வேலை செய், என் கீழே இத்தனை பேர் இருக்கணும், எனக்கு என் மேல எனக்கு இவ்வளோ பேர் ஊழியம் பண்ணணும். ஆனா இந்த மனுஷகுமாரன் எதற்காக வந்தேன்னு சொல்றாரு? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளவே வரல, ஊழியம் செய்ய வந்தார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? இன்னைக்கு போஸ்டுக்கு எவ்வளவு சண்டை, போஸ்டுக்கு எவ்வளவு அடி, போஸ்டுக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் பாஸ்டர், நான் பெரிய ஆளு, நான் பிஷப்பு, நான் கமிட்டி மெம்பர், நான் ட்ரெஷரர். கேள்விப்படலையா நீங்க எல்லாம்? எங்க நடக்கு? வெளியில ஒரு பக்கம் அரசியல் நடக்கு, அவங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்து உலகத்தில் எவ்வளவு மோசமா நடக்கு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு அடிதடி நடக்கு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு சண்டைகள் போஸ்டுக்கு நடக்கு உங்களுக்கு தெரியுமா? போஸ்டை காப்பாற்றிக்கணும். ரெவரண்ட், நான் பெரிய ரெவரண்ட், போஸ்டை காப்பாற்றிக்கணும். நான் பெரிய பாஸ்டர், போஸ்டை காப்பாற்றிக்கணும். நான் தான் இந்த சர்ச்சுக்கு ஃபவுண்டர், இந்த ஸ்தாபனத்துக்கு ஃபவுண்டர், போஸ்டை காப்பாற்றிக்கணும். அதுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ லஞ்சம், எவ்வளோ மனுஷங்களை விளக்குறாங்க, எவ்வளோ மனுஷங்களை சேர்த்துக்கிறாங்க, எவ்வளோ பேதபாவங்கள், எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள். ஒருத்தன் பார்த்தா தமிழ்காரனை பொறுத்து ஃபுல்லாக போயிடுவான். தமிழ்காரெல்லாம் ஒருத்தன் ஒரு பக்கம், மலையாளக்காரெல்லாம் ஒரு பக்கம், கன்னடக்காரெல்லாம் ஒரு பக்கம், ஆங்கிலம் பேசுறவங்க எல்லாம் ஒரு பக்கம். போஸ்டை காப்பாத்திக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் கொள்ளல. ஊழியம் செய்ய வச்சுக்கிறதுக்கு நான் வரல, பொசிஷனை காப்பாத்திக்கிறதுக்கு நான் வரல. பொசிஷனை காப்பாற்றிக்கணும், பொசிஷன் அந்த ஸ்தானத்தை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் அவர் பரலோகத்திலே இருந்திருக்கலாம். என்னங்க, பரலோகத்திலே இருந்திருக்கலாம். எதுக்காக மரியாள் வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு ஒரு மனு அவதாரம் எடுக்கணும்? இந்த மரியாள் அம்மா வயிற்றிலிருந்து எதுக்கு இந்த உலகத்தில் மனு அவதாரம் எடுக்கணும்? அவர் ஏன் எடுக்கணும்? போஸ்ட் அவருக்கு முக்கியம் இல்லை, நானும் நீங்களும் தான் அவருக்கு முக்கியம். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னையும் உங்களை ரட்சிப்பது தான் அவருக்கு முக்கியம். அப்போ சிலுவையை சுமந்தார். என்ன பண்ணார் அவரு? சிலுவையை எனக்காக உங்களுக்காக வாஞ்சியோடு தி செல்ஃப்லெஸ் சர்வெண்ட் சுமந்தார். பாரத்தோடு சுமந்தார், விருப்பத்தோடு ஆசையோடு சுமந்தார். அதை வேண்டா வெறுப்பா இல்லை. அப்போ அவரை பின்பற்றுகிற நானும் நீங்களும் அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உங்க சிலுவையை நீங்க தான் சுமக்கணும். யார் சிலுவைய? உங்க சிலுவையை நீங்க தான் சுமக்கணும். உங்க குடும்பத்தை யார் வேற யாரும் வந்து சுமக்குவாங்களா? வேற யாருன்னா சம்பாதிச்சு போடுவாங்களா என் குடும்பத்துக்கு? கிடையாது. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் சம்பாதிக்கணும், நீங்க தான் சுமக்கணும். என் குடும்பத்தை நான் தான் சுமக்கணும். அப்பப்போ யாரையாவது ஆண்டவர் அனுப்புவாரு, அப்பப்போ உதவிக்கு வைப்பாரு. ஆனா பொறுப்பு யாருக்கு? தலைமை யாருக்கு? எனக்கு. என் சிலுவை நான் தான் சுமக்கணும்.
இன்னைக்கு சிலுவையை சுமக்கிறது பெரிய கஷ்டம். இன்னைக்கு எல்லாருக்கும் சோம்பேறித்தனமா அப்படியே இருக்கிறாங்க. எழுறது கிடையாது, வேலைக்கு போகிறது கிடையாது, உழைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, தான் வேலையை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை. சிலுவை சுமப்பது கொஞ்சம் கடினம் தான். ஆனால் உங்கள் சிலுவையை, என் சிலுவையை நான் தான் சுமக்கணும். கழுத்தில் டாலராக போடுறத குறித்து சொல்ல. எனக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னென்னலாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் தான் சுமக்கணும். ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் தன் சிலுவையை. அவர் என்ன பண்ணார்? அதுவும் அவர் சிலுவை, என்னுடைய சிலுவை. நான் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்து அந்த அடிச்சுவடை காண்பித்து போயிட்டார். அது மாத்திரமல்ல, த சீட், சிலுவை மாத்திரமல்ல, சீட், என்னையும் உங்களையும் ஒரு விதையாக மாறணும்னு சொல்லி விரும்புகிறார். என்னவா மாறணும்? ஒரு விதையாக என்னையும் உங்களையும் ஒப்பு கொடுக்க சொல்றார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். நான் சாக மாட்டேன், நான் உழைக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், நோகாமல் நோம்பு கும்பிடணும். கூரை பிச்சுக்கு வந்துருமா? எல்லாம் கூரை பிச்சுக்கிட்டு வருமா? என் கடன் தீரணும், என் கடன் தீரணும், கடன் தீரணும், கூரை பிச்சுக்கிட்டு வந்துருமா? பையன் இப்போல்லாம் உபதேசம் வந்துட்டு இருக்குது. நான் இப்போ வரும்போது பேசுகிறேன். உபதேசம் வந்துடுது. இப்போ ப்ரேயர் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, டொயின் உனக்கு கிரெடிட் ஆகிடும், அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார், உண்மைதான். அதுக்குன்னு சொல்லி நான் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் என் கஷ்டம் தீரணும்னு சொன்னால் நடக்குமா? அது ஒரு பக்கம். என் சுயம் சாகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். என்னங்க, என்னுடைய சுயம் சாக வேண்டும். செல்ஃப்லெஸ் சர்வெண்டா வாழ்ந்தவர், அவர் எல்லாவற்றையும் செய்துட்டு போயிட்டாரு. எனக்குள்ளாக இருக்கிற சுயநலம் சாகணும், எனக்குள்ளாக இருக்கிற பெருமை சாகணும், எனக்குள்ளாக இருக்கிற தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சாகணும். இல்லைன்னு சொன்னா நான் தனியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பாட்டு பாட முடியாது. தனிமையின் நேரத்தில் தகப்பனே உம்மோடு. தனியாக இப்போ ஏன் இருக்கிறோங்க? நம்ம ஏன் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சுயத்தை சாக ஒப்பு கொடுக்கல. பாட்டு பாடினவரை குறித்து நான் ஒன்றும் சொல்ல. சுயத்தை சாக ஒப்பு கொடுக்கல, பெருமையை சாக ஒப்பு கொடுக்கல. அப்போ தனியாக தான் இருப்போம். நான் செத்தேன் ஆகில், என் சுயம் செத்ததே ஆகில், என் பெருமை செத்ததே ஆகில், அது அநேகருக்கு பலன் கொடுக்கும். என் குடும்பத்திற்கு பலன் கொடுக்கும், என் சபைக்கு பலன் கொடுக்கும், என் சமுதாயத்திற்கு பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற அவர் ஆவலாக இருக்கிறார். ஒரு மனுஷனை கொண்டு ஒரு தேசத்தை காப்பாற்றினார் அல்லவா? ஒரு மனுஷனை கொண்டு ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார் அல்லவா? ஒரு மனுஷனை கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றினார் அல்லவா? அப்போ என்னையும் உங்களையும் வைத்து தான் அதை செய்ய விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயம் சாகணுங்க, சுயம் சாகணுங்க. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? சுயம் சாகணும். மூன்றாவதாக ரொம்ப அருமையான காரியத்தை போன வாரம் பார்த்தோம். மூணாவது வாரத்தில் அன்பின் நாயகன். என்ன நாயகன்? அன்பின் நாயகன். கிரேக்க மொழியில் அன்பு என்கிற வார்த்தைக்கு 4 விதமான வார்த்தையை சொல்கிறாங்க. ஸ்டார்ஜ் என்று சொல்கிறாங்க, ஃபெலியோ என்று சொல்கிறாங்க, எரோஸ் என்று சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார்ஜ் என்று சொன்னால் தாய் பாசத்தை குறிக்கு, ஃபெலியோ என்று சொன்னால் சகோதர பாசம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கு, எரோஸ் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிட இருக்கிற அன்பை குறித்து சொல்கிறது. இது எல்லா அன்பை விட ஒரு மேலான அன்பு, கடைசியாக ஒரு அன்பு இருக்குது. அதுதான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. அந்த அகாப்பே அன்பு அப்படின்னா என்னன்னா, தெய்வீக அன்பு. இந்த அன்பை இந்த உலகத்தில் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதனால தான் அவர் பேர் அன்பின் நாயகன், அன்பின் சொரூபி. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். என் தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பின் சொரூபியை வணங்குகிற நானும் நீங்களும் அந்த அன்பை தான் வெளியில போடணும், வெளியில காண்பிக்கணும். 4 காரியங்களை பார்த்தோம் மூன்றாவது வாரத்தில். அன்ஃபெயிலிங் லவ், அழியாத அன்பு. சீக்கிரமா போயிடுறேன். அடுத்தது அன்சேஞ்சிங் லவ், மாறாத அன்பு, அவருடைய அன்பு. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, அவருடைய அன்பு. அன்டிஸ்கிரைபபிள் லவ், விவரிக்க முடியாத அன்பு, அவருடைய அன்பு.
எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? எந்த கண்டிஷனையும் எனக்கு உங்களுக்கும் போடலை. அந்த கண்டிஷனை போட்டு சேஞ்சே பண்ணல அவர். எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அன்பை சேமித்து வச்சிருக்கிறார். போன வாரம் நான் சொன்னேன், எப்படி வச்சிருக்கிறாரு? சேமித்து வச்சிருக்கிறார். நான் ஏன் அதை சொன்னேன்னு சொன்னால், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே எனக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்டார்னு சொன்னால், அந்த அன்பு எனக்கு இன்னைக்கு சேமிப்பாய் வைத்து அதில் 1% குறையாமல் எனக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு. என் தாயின் அன்பு கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறும், என் தகப்பனின் அன்பு கொஞ்சம் பர்சன்டேஜ் மாறும். ஆனால் இந்த தேவனுடைய அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற நான் நேசிக்கிற, என்னை நேசிக்கிற எல்லாருடைய அன்பும் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் விலகும், கொஞ்சம் கண்டிஷன் போடும், கொஞ்சம் தோற்று போகும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு 100% உங்களுக்குரியது மாத்திரம்தான், எனக்குரியது மாத்திரம்தான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? எனக்குரியது மாத்திரம்தான். unfailing love, unchanging love, unconditional and undescribable love. சரி, இன்றைக்கு தேவனுக்கு சித்தமானால் இந்த சீரீஸை நான் முடிக்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஒரு பாடல் கூட அழகாக இருக்கு, விடுதலை நாயகன். நன்மைகளின் நாயகனை பார்த்தோம், அடுத்த வாரம் என்ன பார்த்தோம்? தியாகத்தின் நாயகனை பார்த்தோம், அன்பின் நாயகனை பார்த்தோம். இன்றைக்கு விடுதலை நாயகனை குறித்து பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட விடுதலை நாயகன் இவர்! அவர் விடுதலைக்கு காரணம், த ஹீரோ ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிற நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படணும், மோசமான நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த இயேசுவை தவிர வேறு எந்த ஒருவராலும் கொடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விடுதலை இஸ் ஆன் த வே. என்னங்க? உங்க விடுதலை ஆன் த வேல இருக்கு. உங்க விடுதலை ஆன் த வேல இருக்கு, வழி மேல வந்துகிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க எந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கார். இன்றைக்கு முக்கியமாக 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். குழப்பத்தில் இருந்து விடுதலை. கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த குழப்பம் எவ்வளவு பேரை மோசமான நிலையில் கொண்டு போய் விடுகிறது தெரியுமா? குழப்பத்திலிருந்து அநேகரை இயேசு விடுதலை ஆக்கினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த குழப்பத்தில் இருந்த விடுதலையே 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேகருக்கு வாழ்க்கையில் குழப்பம். எதில் குழப்பம்? வாழ்க்கையில் குழப்பம். குழப்பங்களால் அநேகர் மாட்டிக்கொண்டு திணறிக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்துடுச்சு, ஒரு குறிப்பிட்ட நிலை வந்துடுச்சு, ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், குழப்பத்தினாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அடைய முடிவதை அடைவது கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பதறாத காரியம் செதறாது. குழம்பி போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காம போயிடும். ஏன்னா நான் குழம்பிட்டு இருக்கிறேன். குழப்பம் நிறைந்தவர்களாக நானும் நீங்களும் இருந்தோன்னு சொன்னால் என் வேலையை சரியாக செய்ய முடியாது. எப்போ பார்த்தாலும் குழப்பம், எப்போ பார்த்தாலும் குழப்பமாகவே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதையாவது சரியாக செய்ய முடியுமா? எதையாவது நீட்டாக செஞ்சு முடிக்க முடியுமா? முடியாது. குழப்பம் நிறைந்தவராக இருந்தால் எந்த வேலையும் முறையாக கூட செய்ய முடியாது. சரியாக செய்ய முடியாது, ஓகே, முறையாக செய்ய முடியாது. அங்கே வைக்கிறது இங்கே வைப்போம், இங்கே வைக்கிறது அங்கே வைப்போம். சாதாரண விஷயத்தை சொல்கிறேன். எதை முதல்ல செய்யணும், எதை கடைசியில் செய்யணும், அதுவே பெரிய பிரச்சனையாயிடும். இதெல்லாம் எனக்கே நடக்கு. எனக்கேன்னு சொல்ல மாட்டேன், நான் என்ன பெரிய ஆளா? எனக்கும் நடக்கு. நான் நிறைய தடவை அப்படிதான், குழப்பம், அதிகமான குழப்பம், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது எதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எதை லாஸ்ட் செய்யணும், எதை எங்கே வைக்கணும் தெரியவே இல்லை. குழப்பம் வந்துடுச்சு, கன்ஃபியூஷன் வந்துடுச்சு, ஒரு மாதிரி தலைக்குள்ளே ஏதோ ஓட ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் எதையுமே செய்ய முடியறதில்ல. அழகாக செய்யணும்னாவே செய்ய முடியறதில்ல. குழப்பத்தில் இருந்து விடுதலை. ஒருத்தர் இப்படியா சொல்கிறார், குழப்பத்தின் அடித்தளத்தில் என் நம்பிக்கையை என்னால் உருவாக்க முடியாது. நான் குழப்பமாக இருந்தேன்னு சொன்னால் நம்பிக்கையை உருவாக்க, அந்த அஸ்திவாரத்தில் என்னுடைய
நம்பிக்கை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, என் சொந்த குழப்பத்தை தவிர யாருக்கும் வழங்க என்னிடம் எதுவுமே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? எப்பவுமே குழப்பமாகவே இருக்கிறாருன்னு அர்த்தம். குழப்பத்தை தவிர வேறு எதையுமே என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் வாழ்க்கை ஃபுல் இவர் குழப்பத்திலேயே இருக்கிறாருன்னு அர்த்தம். எவ்வளோ கஷ்டமாக எழுதியிருப்பார் பாவம் இவர். குழப்பம் என்பது புரியாத ஒரு வரிசைக்காக நாம் கண்டுபிடித்த ஒரு சொல். எதை செய்கிறது, என்ன பண்ணுறது, அது புரியவே இல்லை பாருங்கள். அந்த விஷயத்துக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தையாம். ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனால் குழப்பமாக இருக்கிறோம். பக்கத்தில் வா சொல்லுங்கள், குழப்பம். குழப்பத்திலிருந்து விடுதலை வேணும் உங்களுக்கு. குழப்பத்திலிருந்து எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். குழப்பமாக இருந்துன்னு சொன்னால் சரியாக எதையும் செய்ய முடியாது. எவ்வளோ பேர் எதிர்காலத்தை குறித்த குழப்பம், எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்ற குழப்பம், இந்த படிக்கிறது குறித்து குழப்பம், வியாபாரத்தை குறித்த குழப்பம், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருக்கிற குழப்பம், ஒரு சரியான ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம், இன்னும் பல காரியங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது வாழ்க்கையில் குழப்பம். இன்னொன்று, இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. இங்கே தான் நம்ம டச் பண்ணோம். வாழ்க்கையில் மாத்திரம் குழப்பம் இல்லை, வார்த்தையிலையும் குழப்பம். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையில் குழப்பம், உபதேசத்தில் குழப்பம். தேவ வார்த்தை எப்போதும் தெளிவுள்ளது தான். இந்த பைபிள் இதில் புரிஞ்சு கொள்ளவே முடியலன்னு சொல்லி யாரும் எதையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையெல்லாம் தெளிவுள்ளதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் படிக்கலைன்னு அர்த்தம். இங்கே எல்லாமே கிளியராக தான் எழுதியிருக்கு. குழப்பமாக எதையும் போட்டு கலந்து உங்களை என்ன சொல்கிறது, சிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே இந்த இடத்துல எழுதலை. இது தெளிவுள்ளதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. வசனம் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிறது தவறாக புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ வார்த்தையில் குழப்பம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் அடிக்கடி பார்க்குறேன் இதை. அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டுருவான். போடுறவன் கிறிஸ்டியனா இந்துவா யாருன்னே தெரியாது. ஒரு ஃபோட்டோ போட்டு இதை ஷேர் பண்ணா 2 மணி நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதம்டா. பார்த்துருக்குறீங்களா? இந்த வசனத்தை ஷேர் பண்ணா, இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணா 1 நாளில் 2 நாளில் உன் கஷ்டமெல்லாம் மாறிடும். பைபிள் எங்கன்னா போட்டிருக்கா? கீழே போனா 2000 கமெண்ட், ஆமேன், 10,000 லைக்கு. வார்த்தையில் குழப்பம். என்னங்க நடக்கிற காரியமா இது? நான் என் வீட்டில் இப்போ கடன் பிரச்சனை தீரணும், சரியா? ஒரு போஸ்ட் வருது, யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ எந்த ஊர்லேருந்தோ உலகத்தில் இருந்தோ ஊர்லேருந்து போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதை நான் இங்கேருந்து ஷேர் பண்ணுறேன். நடக்குமா? கடன் தீருமா? உன் கடன் தீரும், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். இதை நீ ஷேர் பண்ணன்னு சொன்னா என்ன நடக்கும்? எத்தனை லட்சமாக இருந்தாலும் 2 மணி நேரத்தில் தீர்ந்துடும். நான் போடுற நாளைக்கு நீங்கள் போய் ஷேர் பண்ணுங்க. தீருமா? தீருமாங்க? நான் உழைக்கணும், நான் கஷ்டப்படணும், நான் வேலை செய்யணும், சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் என் கடன் தீருமா? என் பிரச்சனை தீருமா? ஒருத்தர் வியாதியில் இருக்கிறாங்க. வார்த்தையில் எவ்வளோ குழப்பம் பாருங்க. ஒருத்தர் அந்த அளவுக்கு வியாதியில் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க, என் தழும்புகளினால் குணமானீர்கள், இதை இப்போவே ஷேர் பண்ணு, ஒரே நிமிஷத்தில் நீ சுகமாகற. என்ன பண்ணணும்? நான் ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கப்பான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஆண்டவர் காட்டுற டாக்டர்கிட்ட போய் நான் என் உடம்பை காமிச்சு எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்கப்பா, நான் இப்போ டாக்டரை பார்க்க போகிறேன், டாக்டர் வைத்தியம் பண்ணாலும் சுகம் கொடுக்கறது நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த வழியை நம்ம காண்பிச்சு போய் அந்த இடத்துல டாக்டரை பார்த்து அதுக்கு பிறகு தான் நான் வரணும். இங்கே ஷேர் பண்ணிட்டு உட்காந்தாலும் எனக்கு சுகம் கிடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காது. இன்றைக்கி அப்படி தான் அதை தான் நம்பிட்டு இருக்கிறோம். யாராவது எதனா ஒன்று போட்டால் போதும், ஷேர் பண்ணிட்டா எனக்கு அன்னைக்கு தான் நல்ல நிம்மதியான தூக்கம். அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது, ஆனால் அன்னைக்கு தான் நிம்மதியான தூக்கம். எங்கேருந்து வருதுங்க?
உபதேசம் எவ்வளோ மோசமாயிட்டு இருக்குப்பா. காலையில் ஒரு பாஸ்டர் ரெடி ஆகும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் எனக்கு ரொம்ப இஷ்டம், அவருடைய பிரசங்கங்கள்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம், பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். அவர் திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். காலையில் ஆராதனை லைவ் சர்வீஸில் சொல்கிறாரு, அந்நிய பாஷை நீ பேசலன்னு சொன்னா நீ கிறிஸ்டியனே இல்லை. நான் அந்நிய பாஷை பேசுகிறதே இல்லை. தனியாக பேசிக்கிறேன், தனியாக நான் ஜெபத்தில் பேசிக்கிறேன். ஒரு பாஷை சொன்னார், உனக்கு அந்நிய பாஷை முக்கியமா இல்லை அன்பின் பாஷையை முக்கியமா? அந்நிய பாஷை என்பது வரம், அன்பின் பாஷை அல்லது அன்பு என்பது கனி. எனக்கு வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், சரியா? எனக்கு வரங்கள் இல்லாமல் இருக்கலாம். சுகமளிக்கிற வரம், அந்நிய பாஷை வரம் அப்படின்னு சொல்லி 9 வரங்கள் இருக்கு வேதத்தின் பிரகாரமா. அந்த 9 வரங்கள்ல வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 9 கனிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பு, சந்தோஷம், தயவு, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காருல, சாந்தம், இதெல்லாம் கொடுத்துருக்காருல. அப்போ எனக்கு கனி தான் முக்கியம். எனக்கு என்னப்பா நான் பார்க்குறேன், நான் வியக்கிற பாஸ்டர் திடீர்னு இப்படி பேசிட்டாரு, வருத்தமாகி போச்சு. கொஞ்சம் தவறுவாங்க, தவறு கிடையாதுன்னு சொல்கிற தப்பு அது. ஆனால் நம்ம ஞானமாக இருக்கணும். அப்போ அந்நிய பாஷை முக்கியமா அன்பின் பாஷை முக்கியமா? அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களான ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஹல்லேலூயா. அப்போ எந்த பாஷை எனக்கு முக்கியம்? அதுக்குன்னு அந்நிய பாஷையை வேணான்னு உங்களுக்கு சொல்ல வரல. ஆனால் இங்கே எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்நிய பாஷையை பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வரம். ஏன் வரம் முக்கியம்? ஃபேமஸ் ஆகணும். சுகமளிக்கிற வரம் முக்கியம், ஏன்? ஃபேமஸ் ஆகணும். தீர்க்க தரிசனம் வரம் முக்கியம், ஏன்? ஃபேமஸ் ஆகணும். அந்நிய பாஷையும் வரம் முக்கியம், ஏன்? நான் ஃபேமஸ் ஆகணும். கனி முக்கியம், ஏன்? என் கர்த்தர் கனிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் வரங்களை நடப்பித்தார் உண்மை. ஆனால் அவர் மனதுருகி முதல்ல மனதுருகினார், கரம் நீட்டி அற்புதம் செஞ்சார். முதல்ல என்ன பண்ணாரு? அந்த மனது உருகி கரம் நீட்டி அற்புதம் செய்கிறாரு. அப்போ முதல்ல அன்பு உள்ள இருக்கிறதுனால ஒருத்தன் வியாதிப்பட்டு இருக்கும் போது அந்த அன்பு மனதுருக செய்கிறது. மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்கிறாரு. அன்பு தானே முதல்ல. அன்பை தேடி தேடி நம்ம வரணும். அற்புதத்தை தேடி தேடி போயிட்டோம்னு சொன்னால் மிக மிக கஷ்டம். அப்போ அந்த பாஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு காலையிலேயே. சரி, ஆனாலும் சரி மீதியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சரி பேசி பார்த்துட்டு வந்தோம். வார்த்தையில் குழப்பம் பாருங்க. நேம் இட் அண்ட் கிளைம் இட். என்ன இட்? நேம் இட், கிளைம் இட் என்று சிலர் உபதேசம் செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னால் அது ஒரு மேஜிக் வேர்டு மாதிரி. நீ என்ன சொல்றியோ அதான் நடக்கும். நல்லது சொல்ற நல்லது நடக்கும், கெட்டது சொல்ற கெட்டது நடக்கும். அது ஒரு பக்கம். இன்னொன்று, உனக்கு எதனா வேணுமா? நேம் இட். எனக்கு ஒரு கார் வேணும், அதை கிளைம் பண்ணு. எப்படி பண்ணு? அறிக்கை செஞ்சுக்கிட்டே இரு. நேம் இட், நேம் இட், நேம் இட். கார் வேணும், 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 எனக்கு கார் வேணும், பில்டிங் வேணும், பில்டிங் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். அப்படியே நேம் பண்ணிக்கிட்டே இரு, அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் உனக்கு நடந்துடும். அப்படியெல்லாம் இன்னைக்கு உபதேசம் வந்துடுச்சு வார்த்தையில். நேம் இட், கிளைம் இட். வசனத்தை வேறு யூஸ் பண்ணுவாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சொல்லிட்டார்ல, செஞ்சிருவார். மந்திரம் மாதிரி, ஒரு மேஜிக் வேர்டு மாதிரி. ஜி பூம்பா அப்படின்னு கதவு திறந்துடும் பாருங்க. இல்லை இல்லை இல்லை, கடவுள் அப்படியெல்லாம் சொல்லலை. அப்புறம் பாசிட்டிவ் வேர்டு, பாசிட்டிவ் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கையை பற்றி சொல்கிறாங்க. ஆசைப்பட்டது எல்லாம் கேட்கணும், நான் விரும்பினது எல்லாம் கேட்கணும். இதெல்லாம் அது தவறான காரியமோ அது தேவனுக்கு சித்தமானது அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன ஜெபம் பண்ணாலும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன உங்களுக்கு வேணும் ஜெபம் பண்ணுங்க, கடைசியில் ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள், உமக்கு சித்தமானால். எதுக்கு? கர்த்தாவே, அந்த ஜன்னலில் அந்த ஒரு பொண்ணு பார்த்தேன், என் கனவில் அந்த பையனை பார்த்தேன். நேம் இட் அண்ட் கிளைம் இட்.
வேணும் எனக்கு. அப்படியே அதுக்கு மாத்திரம் எவ்வளவு ஃபாஸ்டிங், அதுக்கு மாத்திரம் எவ்வளவு ஜெபம், கண்ணீர். என் கண்ணீரின் ஜெபத்தை கேளாமல் போவாரோ. நேம் இட் அண்ட் கிளைம் இட். எது செஞ்சாலும் உமக்கு சித்தமானால் ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு பாருங்க. எப்படி ஏசு எப்படி ஜபிக்கிறார் பாருங்க. மத்திய 26:39 சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி. 26:39 இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இதை சொல்லிட்டு எப்போ சொல்றாரு அப்படி சொன்னா, அவர் கடைசியில் அடிக்கப்பட போறாரு. அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றாரு. கடைசியில் ஜெபம் பண்றதுக்கு போறார் பிதா கிட்ட. அப்போ இந்த விஷயத்தை சொல்றாரு, அவருடைய சரீரத்தை. அப்போ இந்த பாத்திரம் என்னிடத்து நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு, அதுதான் நடக்க போகுது. ஆனாலும் அதை சொல்லிட்டு, ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவது. ஏசு எப்படி ஜெபம் பண்றார் பார்த்தீங்களா? தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கூட அவர் சித்தத்தின் படி அப்படி காமிச்சு கொடுக்குறாரு பாருங்க. எப்படி காட்டி கொடுக்குறாரு பாருங்க. நம்ம எப்படி வாழணுன்றதை காட்டி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ அவருடைய அடிச்சுவடை தான் நான் பின்பற்றணும். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற உபதேசத்தையும் அந்த வார்த்தையும் நம்ம பிடிச்சுக்கிட்டு போனோன்னு சொன்னால் அது சரியான வழியா? நேம் இட் கிளைம் இட்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது, தனியாக தான் நின்றுட்டு இருப்போம். ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாரு. என்ன? ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உங்கள் சித்தத்தின் படி. சொல்லலாமா? ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்லப்பா உங்கள் சித்தத்தின் படி. யாக்கோபு கூட அப்படியே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுற மாதிரி பேசுகிறீங்க. என்ன பண்ணணும்? நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லணும். கர்த்தருக்கு சித்தமானா நான் இதை செய்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானா நான் அங்கே வரேன், கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இங்கே போவோம், அப்படி யூஸ் பண்ணுங்க. அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு நான் செஞ்சே செய்வேன், ஏன்னா நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், ஏன்னா நான் நேம் பண்ணிட்டேன், நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். மேஜிக் வார்த்தையை சொல்லி 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 ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நினைக்காதீங்க. சிலர் அப்படிதான். மேஜிக் வேர்டெல்லாம் அங்கே இங்கே நடக்காது. அடுத்தது வாழ்க்கையில் குழப்பம், வார்த்தையில் குழப்பம் பார்த்தோம், டைம் ஆயிடுச்சு. வைராக்கியத்தில் குழப்பம் நிறைய பேருக்கு. எதில் குழப்பம்? வைராக்கியம் இருக்கணும், தேவையில்லாததுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வைராக்கியம் அவசியமற்றது. வைராக்கியத்தில் எந்தெந்த காரியத்தில் இருக்கணுமோ அதுக்கு மாத்திரம்தான் நானும் நீங்கள் இருக்கணும். அவசியம் இல்லாத காரியத்தில் நான் வைராக்கியம் வைச்சேன்னு சொன்னால் அது நல்லதில்லை. சொல்லுவாங்க, வீம்புக்கு வைராக்கியம் வைக்கிறான் பார்ப்பா அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் வீம்புக்கு வைராக்கியம் வைக்கிறான். அவன் மேலே ஒருத்தன் மேலே வந்துட்டா வைராக்கியம் நமக்கு. ஒருத்தன் நல்லா எதாவது கட்டிட்டா நமக்கு வைராக்கியம். ஏதாவது ஒரு புதுசாக எதனா வாங்கிட்டா நமக்கு வைராக்கியம். அதையே வாங்கணுண்டா. அவன் 4 வீலர் வாங்கினார்னா 5 சீட்டர் வாங்கியிருக்கிறான், நம்ம 7 சீட்டர் வாங்கணுண்டா. தேவையில்லாத வைராக்கியம். ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து நமக்கு வேற வைராக்கியம் வருது. வேணா, கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வேண்டி பெற்றுக்கொண்டா அது நலமாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க? மன்னிக்கவே மாட்டாங்க யாரையும். வைராக்கியம். என்றைக்கோ யாரோ என்ன சொல்லியிருப்பாங்க. யாருங்க? என்றைக்கும் யாரோ என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லது உங்கள் குடும்பத்திலேயே அவங்களே ஏதோ உங்களுக்கு நேரடியாகவே சொல்லியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. வைராக்கியம். இனி நான் பேச மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? இனி நான் பேச மாட்டேன். அவங்களாம் வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன். இந்த வைராக்கியெல்லாம் தேவையா? ஆண்டவர் என்ன காமிச்சிட்டு போனார்? என்ன காண்பிச்சு கொடுத்தாரு? 7-70 தரம் நான் மன்னிக்கணும் அப்படின்னா என்ன தடவை? கவுண்ட்டு போட்டு 7-70 தருவோம். போடுறா கவுண்ட்டு, கணக்கு முடிடா, எத்தனை தடவை நான் மன்னிப்பேன்? ஒவ்வொரு நாளும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்.
நான் எழுதி வச்சிருக்கிறேன். மன்னிப்பு என்பது 1 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. 1 நிமிஷம் ஆனாலும் கடவுள் எனக்கு கொடுப்பாரு, நான் மன்னிச்சே ஆகணும். மன்னிப்புனா வருஷ கணக்கில் இழுத்துட்டு போயிட்டு ஆறட்டும். என்ன ஆறட்டும்? நிலைமை மாறட்டும் இல்லை, இப்பவே மன்னிச்சிடணும். அப்பவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, தொங்கிட்டு இருக்காரு, அப்பவே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா தொங்கிக்கிட்டு இருக்காரு, அப்பவே அவரை முறுமுறுத்துட்டு இருக்காங்க. ஏசப்பா தொங்கிக்கிட்டு இருக்காரு, அப்பவே அவங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் தொங்கிட்டு இருக்காரு. நான் போயிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சுக்கிறேன் சொன்னாரா ஏசப்பா? பரதேசியில் நான் போய் மன்னிச்சுக்கிறேன், இல்லை அங்கே பரலோகத்துக்கு போய் நான் மன்னிச்சுக்கிறேன் சொன்னாரா? இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க. கரங்களை தட்ட மாட்டீங்களா? இவர்களை மன்னிங்க. அங்கே மன்னிச்சிடுறாரு. இப்போ நமக்கு நேரம் வேணுமா இருக்கு? நல்ல நேரம் பார்க்குறோமா? நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கிறதுக்கு மனசு போதும், நேரம் வேண்டாம். மன்னிக்கிறதுக்கு வருஷம் போதும். வருஷம் போதுமா? மன்னிக்கிறதுக்கு நிமிஷம் போதும், வருஷம் வேண்டாம். 1 நிமிஷம் போதும். வெட்டி வைராக்கியம் எல்லாம் வச்சுக்காதீங்க, வீம்புக்கு வைராக்கியத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, காண்பித்து கொடுத்தாரு. அவர் அடிச்சுவடை பின்பற்றுகிறேன் நான். ஹல்லேலூயா. அவர் பாதச்சுவடை பின்பற்றுகிறேன் நான். அப்படியே தான் போகணும். அப்போ அவர் அந்த பாஸ்டர் சொன்னார், அந்நிய பாஷை பேசலைன்னு சொன்னால் நான் கிறிஸ்தவனே இல்லை. நான் சொல்லுவேன், அன்பின் பாஷையை பேசலைன்னு சொன்னால், ஆறுதல் பாஷையை பேசலைன்னு சொன்னால் தான் நான் கிறிஸ்டியனே இல்லை. உண்மைதான். எந்த பாஷை எனக்கு முக்கியம்? இப்போ அந்நிய பாஷை எனக்குரியது, என் தேவனுக்குரியது, நான் ரகசியத்தை பேசுகிறேன். ஆனால் அன்பின் பாஷை எல்லாருக்குமே முக்கியம் இல்லை. ஆறுதலின் பாஷை எல்லாருக்கும் முக்கியம் இல்லை. ஒருத்தரை கம்ஃபர்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு ஆறுதலாக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு சமாதான பாஷையை பேசுறது முக்கியம் இல்லை. ஒருத்தரோடு கூட ஒருத்தர் நம்ம நல்லா ஆறுதலாக சமாதானமாக இருப்பது அதான முக்கியம். அதை செய்யலைன்னா தான் நான் கிறிஸ்டியன்ன்றதுக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சிடுச்சு டைம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, முடிச்சிடலாமா? சரி, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அடுத்தது, முதலாவது குழப்பத்திலிருந்து விடுதலை, அடுத்தது பயத்திலிருந்து விடுதலை. எதிலிருந்து? பயத்திலிருந்து விடுதலை. சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏசப்பா மரித்து உயிர்த்து எழுந்தார். 3ஆவது தடவை சீஷர்களுக்கு கடைசியாக தரிசனம் ஆகிறாரு. சீக்கிரமாக முடிக்கிறேன், வசனங்கள்லாம் பார்க்க முடியாது. அப்போது பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் குழப்பத்துலேயும் இருக்கிறாங்க. என்ன நடக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேதுருவும் மற்ற சீஷர்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் அவ்வளோ பயம். ஏன்னா கூடவே இருந்தவர் இன்றைக்கி இல்லை. சரீர பிரகாரமாக ஒரு மாரல் சப்போர்ட்டில் ஏசப்பா கூட இருந்தார். இன்றைக்கி அவர் இல்லை, உயிரோடு எழுந்துட்டார். ஆனாலும் அவங்க முழுவதுமாக அதுக்குள்ளாக வரல, அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வரல. அவர் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கரையில் நிற்கிறாரு. 3ஆம் தரம் தரிசனம் மாறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கரையில் நிற்கிறாரு. கரையில் நின்றுக்கிட்டு பார்க்குறாரு, மீன் கிடைக்கல. சரி போடு, இங்கே போடு வலைய, இங்கே கிடைக்கும். போட்டாங்க, வலை வந்துடுச்சு. வராங்க. ஒன்று தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கறி பொரியை போட்டுக்கிட்டு அது மேலே மீன் இருந்துச்சான். ஆண்டவர் சமைச்சிக்கிட்டு இருந்தாராம். பயந்துக்கிட்டு இங்கே இருந்தாங்க, குழப்பத்தில் இருந்தாங்க. இவங்க ஆண்டவர் மீனை சமைச்சிக்கிட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ண அங்கே நிற்கிறாரு. வந்தாங்க, வாங்க என்ன வச்சுட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட? இந்த மீன் இருக்குது, 153 மீன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை எடுத்துகிட்டு வா, நம்ம சாப்பிடலாம், போஜனம் பண்ணலாம். எவ்வளோ கம்ஃபர்ட் பாருங்கள். எப்படி அந்த பயத்தில் இருக்கிறவங்கள எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாரு பாருங்க. நான் இருக்கிறேன், இன்னும் நான் உங்களை விட்டு போல, பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். இங்கே பாரு, நான் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. கடைசியாக உங்களுக்கு நம்ம தரிசனமாக வந்திருக்கிறேன். யோவான் 21:9-18 வரைக்கும் அந்த சம்பவம் இருக்குது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்கள் யாருன்னு தரிசனம். இது 3ஆவது தரிசனம். ஸோ அது வேண்டாம். போஜனம் பண்ணின பின்பு சீமன் பேதுருவை நோக்கி, இப்போ பாருங்க, ஒரு அழகாக ஒரு காரியத்தை செய்கிறாரு. பயத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, ஒரு மிஷனை கொடுக்குறாரு. பேதுருவை பார்க்குறாரு. என்னிடத்தில் இவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிகமாக அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி இயேசு பேதுருவை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருங்க? இவங்க எல்லாரை விட
என்னை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். சரி, ஒரு தடவை கேட்டு விடல கடவுள், இன்னொரு தடவை கேட்குறாரு. என்னது கேட்குறாரு? 16வது வசனத்தில், இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். திரும்ப அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். 3வது தடவை வேறு கேட்குறாரு. என்னப்பா மண்டை எதனா குழம்பி போச்சா? பேதுரு அப்படிலாம் யோசிச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. 3வது தடவை கேட்குறாரு. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இந்த வேத பகுதியை ஒரு பாஸ்டர் அவ்வளோ அழகாக விவரிக்கிறாரு. அவர் முதல் தடவை கேட்டார்னா அவர் கற்பனை பண்ணி யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாருன்னா, முதல் தடவை நேசிக்கிறாயா அப்படின்னோடனே, ஆமாப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசித்ததுனால தானே உங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன், பின்ன நான் நேசிக்கலையா? அந்த பாஸ்டர் சொல்கிறார், அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பின்ன நான் உங்களை நேசிக்கலையா? சரி, நேசிக்கிறியா? சரி, என் ஆடுகளை மேய்ப்பாயா. இன்னொரு தடவை கேட்குறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறியா? என் மேலே அன்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு. ஆமாம், அன்பு வச்சிருக்கிறேன் தான். உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் வந்து உங்களை இந்த தடியெல்லாம் கூட்டிட்டு போகும்போது எடுத்தாங்க கத்தியா போட்டாங்க காதை, உங்களை நேசிக்கிறதுனால தான் நான் அதை செஞ்சேன். பார்த்தீங்களா என் அன்பை? ஒரு வேளை அவரை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. அதன் பிறகு கடைசியாக கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ தான் என்ன பண்ணுறாரு, 2 தடவை கேட்டப்போ அவருக்குள்ளே அது வரல. 3வது தடவை கேட்குறப்போ துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. பயந்துக்கிட்டு இருந்தாங்க, சோர்ந்து போயிட்டு இருந்தாங்க, குழப்பத்தில் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு பெரிய விஷயத்தை பொறுப்பை கொடுத்துட்டு, இனி என் நாடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறாரு. பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறாரு. எனக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இன்றைக்கி. பயத்திலிருந்து எனக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எதுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் இன்றைக்கி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பேதுரு கூட வந்து நின்னவர், பொறுப்பை கொடுத்தவர், பயத்திலிருந்து நீக்கினவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நமக்கு டைம் ஆயிடுச்சு. அடிமைத்தனத்திலிருந்து கடைசியாய் அவர் விடுதலை கொடுக்கிறார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஸ்லேவரி. இன்னைக்கு மூட நம்பிக்கை, பாவங்கள், பலவிதமான களியாட்டுகள், பிசாசுகளின் பிடி, மந்திரங்கள், அடிமைத்தனங்கள், பில்லி சூனிய கட்டுகள், எவ்வளவு ஜனங்கள் எவ்வளோ இந்த மாதிரி சூழ்நிலை அடிமைத்தனத்தில் இருந்தாங்க தெரியுமா அந்த காலத்தில்? இப்போவும் நம்ம இருக்கிறோம் நிறைய. நம்மன்னா ஆண்டவரை அறியாதவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? வசனத்தை நான் ஆரம்பத்தில் வாச்சேன். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்னங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொன்னா இந்த வார்த்தையும் ஆட் பண்ணி போடுறார் பாருங்க. பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன பண்ணாரு? விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அவர் கொடுக்க வல்லவர். நீங்கள் அடிமைத்தனன்னு சொல்லி எதெல்லாம் இன்னைக்கு நானும் நீங்கள் சொல்கிறோமோ, அல்லது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இவர் ஒருவர் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும். அப்போது அந்த பொறுப்பை இன்றைக்கி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் அடிச்சுவடை நான் என்ன பண்ணுறேன்? இன்றைக்கி நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை நான் பரலோகத்தில் கட்டுவேன். நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை நான் கட்டவிழ்ப்பேன் அப்படின்றார். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ நான் அங்கே கட்டுவேன். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ நான் அங்கே கட்டவிழ்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அதிகாரத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். ஆக இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஆண்டவரோட உதவி கொண்டு நானும் நீங்களும் செய்ய வல்லவர்களாக இருக்கிறோம்.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நான் அவர் நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். சொல்லுவோம், அதிகாரம் எனக்கு தந்தார். எழுந்து பாடலாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே குழப்பத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. விடுதலை நாயகன், விடுதலை. இந்த விடுதலை நாயகன் நமக்கு அப்படியே செய்கிறார். நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களை அநேகருக்கு அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அதே போல நானும் செய்யணும். என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். நானும் பேருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். ஓ, புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றி. கரங்களை சத்தமாக தட்டி சொல்லுவோம், விடுதலை நாயகன். விடுதலை நாயகனை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. குழப்பத்திலிருந்து விடுதலை, வெற்றி. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, வெற்றி. பயத்திலிருந்து விடுதலை, வெற்றி. மீண்டுமாய் சொல்லுவோம், விடுதலை நாயகன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. இருக்கிறாய் என்னே ஆனந்தம், ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி துதிப்பேன், ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லு, என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். என் விடுதலை நாயகன் ஜீவிக்கிறார். விடுதலை விடுதலை நாயகன். சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர், பயத்திலிருந்து விடுதலை தருகிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர், பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறவர், குழப்பத்திலிருந்து விடுதலை தருகிறவர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம், ஆனந்தம். கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?